உங்கள் சுசை ஆரோக்கிய வெண்பன்றி பண்ணை கொம்மேடு. நம்ம பண்ணை அருகாமையில் மகக்கனி தோட்டம் வச்சோம். அதில் சிறு சிறு துளி விட்டுருக்கு. மகக்கனி தோட்டம் வச்சு ஒரு 7-8 நாள் ஆகுது. இப்போ தான் அதுக்கு துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்பீங்க, சின்ன சின்னதாக அழகாக துளிர் விட்டுருக்கு. இதில் நீங்கள் ஒன்றுலையும் பார்ப்பீங்க. மொத்தம் நம்ம 8 அடிக்கு ஒரு செடின்னு சொல்லிட்டு 6 லைன் வச்சோம். ஒரு செடி ஒரு லைனுக்கு 4 செடி, 6 நாள் 24, மொத்தம் 24 செடி வச்சோம். 24ல் பாதி ஒரு செடியிலையும் லைட்டாக சின்ன சின்ன துளிர் விட்டுருக்கு. எல்லாத்தையும் துளிர் விட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பாதிக்கு மேலே நல்ல துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இது நட்டு ஒரு 8 நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ. மேபி 1 மந்த்து கழித்து நான் வீடியோ போடும்போது எல்லா செடியும் துளுத்துருக்கலாம், இல்லை துளுத்து செடியும் நல்லா தளன்னு இருக்கலாம். அதுதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம 50 செடி வாங்கியிருந்தோம், அதில் 25 செடி நட்டுருக்கோம். மீதி 25 அண்ணி வீட்டாண்ட வச்சு தண்ணி தெளித்து வளர்த்துட்ருக்கோம். ஒரு வேளை அதில் தோட்டத்தில் எதாவது செத்துச்சுன்னா இதுக்கு மாற்றாக அதை எடுத்து நட்டு அதை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். மகக்கனி தோட்டம் நல்லா வளர்ந்துருக்கு, சும்மா சொல்ல முடியாது. அழகாக சின்னதாக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே சகோதரர் திரு ஞானசேகரன் அவர்கள் மே மாதத்தில் வைக்கக்கூடாது, வச்சா செத்து போயிடுன்னு சொன்னார். ஆனால் அதற்கு எதிர்ப்பாக நல்லா வளர்த்தே ஆக வேணும்னு சொல்லி நான் இதை நட்டு வளர்த்துட்ருக்கேன். நல்லா வளரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு எதிர்ப்பாக இது வளரும், நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. எனது சகோதரர் திரு பார்த்திபன் அவர்கள் இப்போது கனடாவில் இருக்கார். அவர் ஊரில் இருந்தப்போ இது செம்மரம், இந்த செம்மரம் அப்புறம் 4-5 நாட்டு மரம் நட்டார். அது நல்லா வளர்ந்துருக்கு. நன்றி, வணக்கம்.